நண்பர்களே, பிர்லா ஓபஸ்ல இந்த ஹால்ரோ என்ற எக்ஸ்டீரியர் வால் பிரைமர், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர், 4 வருஷம் வாரண்டி. இந்த வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தாராளமாக அடிக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியில் அடிக்கும் போதில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிடும். ஆனால் பெயிண்ட் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் டேமேஜ் ஆகாது. சப்போஸ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமரை நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக கலர் கலந்து அடிக்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வெயில் வரப்போகிறது கிடையாது. அதனால் வந்து கலர் வந்து மங்காது. இப்போ பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சிட்டேன். பிரைமர் வந்து அப்ளை பண்ணணும். பிரைமர் வந்து ஒயிட்டாக போட்டுட்டு டைல்ஸ் ஒட்டின பிறகு 2 கோட்டிங் கலர் கொடுத்தா தான் அது வந்து ஒரு வேலை, கரெக்டான வேலை. ஆனால் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே டைல்ஸ் ஒட்டுறது கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைமர் ஒயிட் அடிக்கிறத விட நம்ம டேரெக்டாக கலர் அடிச்சிடலாமா, எனக்கு கலர் தான் வேணும், ஒரு கோட்டிங் அடித்தாலும் எனக்கு கலர் தான் வேணும், டைல்ஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது கலர் பெயிண்ட் வாங்கி அடிக்கக்கூடாது. பிரைமர் கூட நீங்கள் கலந்து அடிச்சிடலாம், ஓகேங்களா? பிரைமரில் கூட கலர் கலந்து அடிச்சிடலாம். இப்போ வீட்டுக்காரர் கேட்டதால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர்லேயே கலர் கலந்து அடிக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கும்போது சில கலராகவும் ஆகிடும். அதே மாதிரி பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதுவே நீங்கள் இந்த பிரைமர் அடிக்காமல் கலர் பெயிண்ட் வாங்கி டைரெக்டாக வந்து அடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சி வரும். ஏன்னா பெயிண்ட் குவாலிட்டி வேறு, பிரைமர் குவாலிட்டி வேறு. பிரைமர் வந்து பார்த்தோன்னா வால்ஸில் நல்லா கிரிப்பாக பிடிக்கும், ஏர் கிராக் வராமல் இருக்கிறது தடுக்கும். பெயிண்ட்டை வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு இது ஒரு சேஃப்டியான பிரைமர் இது. ஆனால் இந்த பிரைமர் அடிக்காமல் டேரெக்டாக நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா அது வந்து கலரு தான் வந்து பார்த்தோன்னா அது குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் கிரிப்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் பிரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலர் பெயிண்ட் அடிக்கிறது நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டல்லாகாத, கலர் மங்காமல் ஷைனிங்காக இருக்கும். இந்த வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டு கொஞ்சம் லேட் ஆகுன்றதாலேயே அதனால் நம்ம பிரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா கலரை கலந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டோம். பட்டி பார்த்த வாலில் ஒரு கோட்டிங் பிரைமர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளுக்குலாம் விடக்கூடாது. ஓரளவுக்கு விடலாம். ரொம்ப நாளைக்குலாம் விட்டிங்கன்னா அதிகமான ஏர் கிராக்லாம் வரும். அதனால் உடனே நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுறது நல்லது. அல்லது 2 கோட்டிங் பிரைமராக அப்ளை பண்ணி விடுறது பெஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.